வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். கும்மிடிப்பூண்டி அருகே சாமிரெட்டி கண்டிகை பகுதியில் பழைய பொருட்கள் சேகரிக்கும் கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இது பற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. நாமக்கல், கரூர், ஈரோடு மாவட்டங்களில் தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக யாருக்கும் அடிமை இல்லை என்றும் அதிமுகவை யாரும் விலைக்கு வாங்க முடியாது என்றும் தெரிவித்தார். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். சென்னை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும் இன்றைய செய்திகள், நொடி பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருக்கோவிலூர் திமுக வேட்பாளர் டாக்டர் பொன் கௌதக சிம்மாகமணியை ஆதரித்து திருவெண்ணைநல்லூர் பகுதியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஒன்றிய பாஜக அரசின் ஜனநாயக விரோத செயல்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலுவாக எதிர்த்து வருவதாக டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மோடி அரசின் நாட்கள் எண்ணப்படுவதாக தெரிவித்தார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை.